வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். உச்சநீதிமன்றம் மணவிலக்கு பெற்ற இஸ்லாமிய பெண்களுக்கு ஜீவனாம்சம் வழங்குவதற்கு உரிமை உண்டு என்ற ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. 2 நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அகஸ்டின் ராஜ், PV நாகரத்னம்மா. அவர்கள் கூறியிருக்கிற வாதம், இந்திய தண்டனை நடைமுறை சட்டம் 125வது பிரிவின் கீழ் இந்த ஜீவனாம்ச கொள்கையை பரிசீலிக்க வேண்டும். அதன்படி இவர்களுக்கு மணவிலக்கு பெறுகிற போது ஜீவனாம்சம் உரிமை பெறுவதற்கு உரிமை உண்டு. 1986ஆம் ஆண்டில் ஒரு சட்டம் திருத்தமாக கொண்டு வரப்பட்டது. அது இஸ்லாமியர்கள் ஜீவனாம்சம் பெறுவது பற்றிய ஒரு சட்டம். இஸ்லாமியர்கள் பெண்கள் மணவிலக்கு பெற்ற பெண்கள் ஜீவனாம்சம் இழப்பீட்டுத் தொகை பெற வேண்டும் என்று சொன்னால் மதத்தின் அடிப்படையில் பல்வேறு சடங்குகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அவ்வளவு எளிதாக அவர்கள் இந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்று வர முடியாது. கடும் கட்டுப்பாடுகள் அதற்கு உண்டு. எனவே அந்த சட்டம் இந்த பெண்களுக்கு ஜீவனாம்சம் பெறுவதற்கு பொருந்தாது. மதச்சார்பற்ற அனைத்து பெண்களுக்கும் பொதுவான இந்த 125வது பிரிவு குற்றவியல் நடைமுறை சட்டம் தான் பொருந்தக்கூடியது என்று நீதிபதிகள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். முஸ்லிம் பெண்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை பெற்றுத் தருகிற ஒரு தீர்ப்பு. அந்த அடிப்படையில் இதை நாம் வரவேற்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்று கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் விடுதலை என்று சொன்னால் ஏகப்பட்ட குஷி. ஆனால் இந்து பெண்கள் என்று சொன்னால் அவர்கள் அடிமைப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இது அவர்களுடைய இரட்டை வேட பண்பாடு. இதை புரிந்து கொண்டுதான் என்னவோ தீர்ப்பளித்த 2 நீதிபதிகளில் ஒருவரான PV நாகரத்னம்மா விவாகரத்து பெறுகின்ற இஸ்லாமிய பெண்களுக்கு ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் தீர்ப்பளித்திருக்கிறோம். இருக்கட்டும். ஆனால் விவாகரத்து பெறாமலே குடும்ப உறுப்பினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்து பெண்களுக்கு, வேலைக்கு செல்லாமல் குடும்ப தலைவியாக செயல்படுகிறவர்களுக்கு, அவர்களுக்கு தேவையான நிதியை அந்த குடும்பங்களின் கணவர்கள் வழங்குகிறார்களா, குடும்பம் வழங்குகிறதா என்ற கேள்வியை எழுப்பி விரிவான கருத்துக்களை பதிவு செய்து இருக்கிறார். பல இந்து குடும்பங்களில் இந்த குடும்ப தலைவியாக கருதப்படுகின்றவர்கள் குடும்ப சுமையை அவர்கள் தலையில் சுமக்கிறார்கள். நாள் முழுதும் கடுமையாக உழைக்கிறார்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு பாசத்தையும் அன்பையும் பொழிகிறார்கள். அவர்களுக்கு திருப்பி கிடைப்பது பாசமும் அன்பும் தானே தவிர அவர்களுக்கு தேவையான அடிப்படையான நிதி கிடைக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடைப்பது இல்லை. பல குடும்பங்களில் ஆண்கள் மனைவிமார்கள் கேட்டாலும் இந்த நிதியை தர மறுக்கிறார்கள். இன்னும் சிலர் இப்படி ஒரு பிரச்சனை பெண்களுக்கு இருக்கிறது என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. எனவே வீட்டு பாதுகாப்பு இன்றி வீட்டு குடும்ப சுமையை சுமக்க வேண்டியிருக்கின்றவர்கள் மாதந்தோறும் மாதாந்திர பட்ஜெட்டில் செலவு செய்ய வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அதில் சிறு தொகையை மிச்சப்படுத்தி அதிலிருந்து தான் ஏதாவது தங்களுக்கு வேண்டியதை அவர்கள் செலவு செய்து முடிகிறதை தவிர தேவையான செலவுகளை செய்து கொள்வது இல்லை. ஆக இந்து குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. இஸ்லாமிய குடும்பத்தில் விவாகரத்து பெற்ற பெண்களுக்கு உரிமை தருகிற போது இதை பற்றியும் சிந்திக்க வேண்டாமா? எனவே கணவன்மார்கள், குடும்ப உறுப்பினர்கள் இந்த குடும்ப தலைவிகளின் பிரச்சனைகளையும் கவனத்தில் கொண்டு செயல்பட்டாக வேண்டும். வங்கி கணக்கு தொடங்குகின்ற போதோ, வங்கி அட்டைகள் பெறுகின்ற போதோ கணவன் மனைவி 2 பேருக்கும் சேர்த்து அவைகளை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இவர்களுக்கான நிதிக்கான உதவிகளை கட்டாயம் செய்தாக வேண்டும் என்ற கருத்தோடு நீதிபதிகள் இந்த கருத்தையும் சேர்த்து பதிவு செய்து இருக்கிறார். ஆக இந்து சமூக அமைப்பில் பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எந்த சமய சடங்குகளிலும் பங்கெடுக்க முடியாது. சமய சடங்குகளை செய்து கொள்ள முடியாது. சமய சடங்குகளிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். பெண்கள் 2ஆம் தர மக்களாகவே குடும்பங்களில் பார்க்கப்படுகிறார்கள். குழந்தை பெற்று தருவதற்கான ஒரு எந்திரங்களாகவே அவர்கள் கருதப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பெண்களுக்கு வழிபடுவதற்கு உரிமை உண்டு என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் உள்ளே போகக்கூடாது என்று போராட்டம் நடத்தி கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிதான். இப்படி மதங்கள் என்று வந்துவிட்டாலே பெண்களை அவைகள் அடிமைப்படுத்துவதாகத்தான் இருக்கின்றன. இதற்கிடையே ஹைதராபாத்தில் சுங்கத்துறையில் IRS அதிகாரியாக பணியாற்றிய ஒரு பெண், அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவர் ஆணாக தன்னை பால் இனம் மாற்றம் செய்து கொண்டார். அனுசூயா என்று அந்த பெண் இப்போது ஆணாக தன்னை பால் இன மாற்றம் செய்து கொண்டு அணு கதிர் சூர்யா என்று ஆணாக பெயர் மாற்றிக்கொண்டு இதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டார். ஒன்றிய அரசும் அதற்கு அனுமதி அளித்து விட்டது.
காரணம், ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு வழக்கில் ஒருவர் ஆணாக இருப்பதோ பெண்ணாக இருப்பதோ மூன்றாம் பாலினத்தவராக இருப்பதோ அவரவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை சார்ந்தது, அதில் யாரும் குறுக்கிட முடியாது என்று கூறிவிட்டது. எனவே ஒன்றிய அரசு இதற்கு அனுமதி அளித்து விட்டது. சரி, ஒரு பெண்ணாக இருக்கின்ற அதிகாரி ஆணாக மாறுவதற்கு ஒன்றிய அரசு அனுமதிக்கிறது. ஆனால் ஒருவர் மதத்தை மாற்றிக்கொள்வதற்கு மட்டும் தேச துரோகம் என்று கூச்செல்லுகிறது. இதில் என்ன நியாயம் இருக்கிறது? பாலின மாற்றம் கூட செய்து கொள்ளலாம், ஆனால் மத மாற்றம் செய்யக்கூடாது. மதம் என்பது நாம் தேர்ந்து செய்யப்பட்ட ஒன்றா? நம் கையில் நாம் இந்துவாக இருக்க வேண்டும், முஸ்லீமாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவராக இருக்க வேண்டும், புத்திஸ்டாக இருக்க வேண்டும், மதச்சார்பற்றவராக இருக்க வேண்டும். இவையெல்லாம் நாம் தேர்ந்தெடுக்கின்ற உரிமைகளாக இருக்க வேண்டுமே தவிர பிறப்பின் அடிப்படையில் அது தீர்மானிப்பதாக இருக்கக்கூடாது. பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிற பாலின பாகுபாடுகளையே மாற்றிக்கொள்ள வேண்டும் போது நாம் இந்த மதத்தினர் மட்டும் நம்மளுக்கான உரிமையை வழங்காமல் பிறப்பின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்று கூறுவது இரட்டை வேடம் அல்லவா என்பதையும் நாம் சிந்தித்தாக வேண்டும். நன்றி, வணக்கம்.